ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கானா? கண்டிப்பாக ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட். இந்த மெத்தட் தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபஸ்ட் டைமாக சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். உங்களோட யூடியூப் சேனலில் ஹோம் பேஜில் இந்த ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்குது. அது பேர் தான் கம்யூனிட்டி டேப். கம்யூனிட்டி டேப்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கம்யூனிட்டி டேபோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி டேப் நான் கூட அந்த அளவு வந்து பயன்படுத்துறதில்லை. இனிமேல் இந்த கம்யூனிட்டி டேப்பை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கம்யூனிட்டி டேப் மூலிமா சப்ஸ்கிரைப் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு ஒரு கேள்வி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். யூடியூப் சம்மந்தமாக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுவேன், லேர்ன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட் மூலிமா நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் கேள்விப்பட்டதும் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் நான் இத்தனை நாள் வந்து நான் யூஸ் பண்ணலன்னு எனக்கே ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போது. அது வந்து நான் உங்களுக்கு உடனே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வந்து 5 விதமான போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் போஸ்ட்னுவாங்க, அதாவது நீங்கள் எழுதி வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பப்ளிக் ஒப்பீனியன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டு நீங்கள் போல் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். மூணாவது வந்து இமேஜ் போஸ்ட். இமேஜ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வந்து போஸ்ட் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நாலாவது வந்து கியூஸ். அந்த கியூஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஐந்தாவது உங்கள் வீடியோ லிங்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ லிங்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட வீடியோ ஷேர் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேறு யாராவது வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.